இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது +2 முடித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை பயில்வதற்கு மற்றும் போலி பல்கலைக்கழகங்களை கண்டறிவதற்கும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் UGC எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழுவானது முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. போலி கல்வி நிறுவனங்கள் குறித்து UGC எனப்படும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளது. பல்கலைக்கழக மானிய குழுவான UGC வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு, UGC சட்டப்படி UGC-யால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் வழங்கும் படிப்பும் சான்றிதழும் மட்டுமே உயர்கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் தகுதியானவை ஆகும். ஆனால் நாட்டில் அங்கீகாரம் பெறாத போலியான கல்வி நிறுவனங்கள் கவர்ச்சியாக விளம்பரம் செய்து மாணவர்களை சேர்த்து பட்டங்களை வழங்கி வருகின்றன. இதனால் மாணவர்களின் முன்னேற்றமும் பெற்றோரின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகிறது. அதனால் போலியான நிறுவனங்கள் UGC-யால் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் பட்டியல் www.ugc.ac.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டப்படிப்புகளில் சேரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவற்றை அறிந்து பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போலி கல்வி நிறுவனங்கள் குறித்து தகவல்கள் தெரிந்தால் UGC@AMPC@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் என்றும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தாங்கள் சேர நினைக்கும் பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்டவையா, அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவையா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் போலியான பல்கலைக்கழகங்களை கண்டறிந்தும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து கல்வி பயிலுமாறும் வலியுறுத்தப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் போலி கல்வி நிறுவனங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.ugc.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு UGC. இந்த இணையதளத்தில் தான் UGC-யால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எவை, போலியான பல்கலைக்கழகங்கள் எவை என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலேயே HEIS அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, அதாவது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன், HEIS violating regulation அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல HEIS violating regulationல list of fake universities, list of HEIS not following PhD regulation, list of HEIS not appointed ombudsperson அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி list of fake universities, அதாவது அனைத்து மாநிலங்களிலும் அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் எவை என்ற லிஸ்ட் இதுல கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்து மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருப்பி இந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டேட் யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல உங்க மாநிலத்தை நீங்க செலக்ட் பண்ணி எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். நான் தமிழ்நாடு இப்ப செலக்ட் பண்றேன். தமிழ்நாடுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் UGC-யால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எவை என்பது இந்த லிஸ்டில் தெரிய வரும். இந்த லிஸ்டில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் UGC-யால் அங்கீகரிக்கப்பட்டவையாகும். இவ்வாறு மாணவர்கள் நீங்கள் சேர நினைக்கும் பல்கலைக்கழகம் UGC-யால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை இந்த இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுலயே ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதுலயும் நீங்க உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணி உங்க மாநிலத்தில் UGC-யால் அங்கீகரிக்கப்பட்ட பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களும் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. இவ்வாறு உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் நீங்கள் சேர இருக்கும் பல்கலைக்கழகம் UGC-யால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை பார்த்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை பயிலுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.